friends, today's special fried yellow noodles. So நம்ம மஞ்சள் மீ பிரட்ட போறோம் Chinese style. வாங்க எப்படி சமைக்குதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் கோழி இறைச்சி எடுத்துச்சிங்க கொஞ்சம், 2 முட்டை, சயோசாவி மஸ்டர்ட் லீஃப் கொஞ்சம் வெட்டிச்சிங்க. நான் 2 பேக்கெட் yellow noodles எடுத்துருக்கேன் மஞ்சள் மீ. ஃபிஷ் கேக் ஸ்லைஸாக வெட்டிச்சிங்க. 4 பூண்டு சாப் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க எப்படி சமைக்க போகலாம். சூடான பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்குவோம் தேவையான அளவு. எடுத்து வச்சுருந்தா இந்த 2 முட்டையை போட்டு பொரிச்சிக்குவோம். நல்லா கிளறி விட்டுக்குவோம், நல்லா அப்படியே ஸ்க்ரபிள் பண்ணி விட்டுக்குவோம் முட்டையை. ஃபிஷ் கேக் போட்டுக்கலாம். வெட்டிச்சு இந்த ஃபிஷ் கேக் வந்து ஆட் பண்ணிக்குவோம். கொஞ்சம் டேஸ்டாக குக் ஆகட்டும் ஃபிஷ் கேக். ஓகே, எல்லாம் நல்லா வந்துருச்சு. இப்போ என்ன செய்வோம், நம்ம தனியாக ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுருவோம். மறுபடியும் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம சிக்கனை வந்து வேக வைக்கணும். அதுக்கு சிக்கன் எடுத்துக்கங்க, ஒயிட் சாஸ் எடுத்துங்க, 1 டீஸ்பூன் போட்டு அந்த சிக்கனை நல்லா பிசைஞ்சு விட்டு பொரிச்சிடுவோம் எண்ணெயில். சிக்கன் ஏறக்குறைய நல்லா குக் ஆயிடுச்சு, நல்லா கலரும் மாறிடுச்சு. இந்த டைமில் நம்ம பூண்டு போடலாம். கொந்திச்ச பூண்டை போட்டுக்கலாம். வெந்த சிக்கனை ஓரத்தில் ஒதுக்கி வச்சுட்டு பூண்டை வந்து நல்லா தாராளமாக கொஞ்சம் பொறுக்கி விடலாம். ஸோ பூண்டு நிறம் மாறின பிற்பாடு 2 சேர்த்து நம்ம பரட்டிடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கனாக்கா அந்த சிக்கன்லேயும் அந்த பூண்டோட வாசனை இருக்கும். லேசாக தண்ணி ஊற்றிக்குவோம், ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன். அதுலேயும் நல்லா வேகட்டும். இப்போ கடுகுக்கீரையை நம்ம ஆட் பண்ணிக்குவோம். கொஞ்ச நேரம் வேவிப்போம். இப்போ இன்னொரு முட்டையை நம்ம ஆட் பண்ணிக்குவோம். அந்த முட்டையை வந்து அந்த ஓரத்தில் ஊற்றி விடுவோம். ஸோ அந்த கோழி அரிசிலாம் வந்து வெந்ததில் வந்து நம்ம ஓரத்தில் ஒதுக்கிச்சிட்டு முட்டையை ஒதுக்கி கொஞ்சம் பாதி இடம் கொடுப்போம். முட்டை வந்து முழுசாக வந்துருக்கக்கூடாது. அரை இது பட்டும் படம் வெந்த பிற்பாடு நம்ம நூடுல்ஸை போட்டு அந்த முட்டை அந்த மிக்சரோடு போட்டு நல்லா கிளறி விடணும். இந்த மாதிரி கலர் உங்களுக்கு சிரமமாக இருந்தாக்கா என்ன செய்யுங்க, உடச்சி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து குத்தி விட்டுருங்க. ஸோ இந்த நூடுல்ஸ் வந்து மஞ்சள் மீ வந்து ஏற்கனவே நான் சுடுத்தானில் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பச்சத்தண்ணில் கழுவிட்டேன். ஸோ அதனால் வந்து அந்த வாடெல்லாம் இருக்காது, அந்த காப்பூரோட ஸ்மெல்லாம் இருக்காது. ஸோ அதெல்லாம் சுடுத்தானில் போட்டு எடுத்தனால அது லேசாக வந்துருக்கும். ஸோ இப்போ என்ன செய்வோம், நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஏக்கும் ஃபிஷ் கேக்கும் தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல, ஸோ அது போடுவோம். அது போட்டு முடிஞ்சோன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஃபிஷ் சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் ஒயிட் சாஸ் ஊற்றிக்கலாம். சிசம ஆயில் 1 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். பிளாக் பெப்பர் கொஞ்சம் போட்டுங்க. சால்ட் வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் போட்டுங்க. ஓகே, எல்லா பொருட்களும் நம்ம போட்டாச்சு. இப்போ என்ன செய்வோம், கிளறி விடுவோம்.
இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். உப்பு குறைவா இருந்தாக்கா நம்ம உப்பு கொஞ்சம் லேசாக ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஸ்டாக் 1 டீஸ்பூன், சுகர் 1 டீஸ்பூன். ஸோ கிண்டி விடுவோம். நம்ம ஒயிட் சாஸ்லாம் ஊற்றினால அது உப்பு இருக்கும், அதனால தான் வந்து அது கரெக்டான லெவலில் ஊற்றிட்டு உப்பு பத்தலைன்னா நம்ம கடைசியாக நம்ம ஆட் பண்ணிக்கிறது. பொதுவாக சைனீஸ் ஃபுட்டில் வந்து அந்த சுகர் சிக்கன் ஸ்டாக்கெல்லாம் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் வந்து அந்த சைனீஸ் ஃபுட் வந்து அது தனி ருசியாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு சூப்பரான yellow noodles ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ஃப்ரை yellow noodles இஸ் ரெடி. இதை வந்து நீங்கள் ஊசி மிளகா கிச்சா போட்டு வச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிட்லாம், இல்லை டின்னர் வந்து ரைஸ் கட் பண்ணிட்டு சாப்பிட்னா கூட சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதோட அடுத்த நியூ வீடியோவில் நம்ம மீட் பண்ணோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல். டேக் கேர், ஸ்டே ஹோம், bye bye, happy cooking. Drop it.